வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காய்கறி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடானோன்னே பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி ஒன்று போடுறேன். இது எல்லாம் பொரிஞ்சு வந்தோன்னே 2 பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா பொரிஞ்சு வந்தோன்னே பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காய்கறி குருமா நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எப்படி செய்வோமோ அதே போலயே இதுவும் இருக்கும். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மொச்சை கொஞ்சம் போடுறேன். ஒரு 50 கிராம் மொச்சை வாங்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மொச்சை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா காய்கறியில் உப்பு ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்படி போடுறேன். அந்த எண்ணெயிலேயே எல்லா மசாலாவும் ஒன்றா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினோன்னே இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் சோம்பு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து நான் ஒரு 3 சில்லு தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. காயும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த சோம்பு தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்துக்கு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருந்தேன். இதை நம்ம கரைச்சி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். புளி நிறையா ஊற்றிடக்கூடாதுங்க, கொஞ்சமாக தான் ஊற்றணும். இல்லைன்னா குருமா வந்து நமக்கு ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.